ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. குல்ஜாதாதினுடைய சிறப்பு வகுப்பு 13/12/2009 வாணியுடைய சாரம். सदा लवलीन स्थिति में रहो तो मायाजीत प्रकृति जीत स्वभाव जीत बन जाएंगे. சதா அன்பில் கரைந்த பக்குவத்தில் ஸ்திதியில் இருங்கள். சதா அன்பில் கரைந்த, தமிழ் சொல்லுவது அன்பில் உருகிய அப்படின்னு சொல்லுவோம். அன்பில் ஐக்கியமாகிவிட்ட ஸ்திதியில் இருங்கள். அப்பொழுது மாயாஜீத், மாயாவை வென்றவர், பிரகிருதி ஜீத், இயற்கையை வென்றவர், ஸ்வபாவஜீத், ஸ்வபாவங்களை வென்றவர் ஆகிவிடுவீர்கள். அன்பில் கரைஞ்சிருங்க. அப்போ மாயாஜீத், மாயாவை வென்றவர், இயற்கையை வென்றவர், 5 தத்துவங்களையும் வென்றவர் மற்றும் ஸ்வபாவங்களை வென்றவர் ஆகிவிடுவீர்கள். समय अनुसार अभी मनन से भी ऊपर लवलीन अवस्था का अनुभव करना है. தியானம் அல்லது ஞானங்கிறது ஆரம்பத்தில் ஒவ்வொரு விஷயமா புரிஞ்சு அதை சிந்தித்து அதன் வடிவமாகவே ஆகுது. நான் ஆத்மா, அன்பு சொரூப ஆத்மா, அமைதி சொரூப ஆத்மா, 2 பூர்வ மத்தியில் இருக்கிறேன், நான் பிரகாச ஆத்மா, நான் அழிவற்ற ஆத்மா, என்னுடைய வீடு பரந்தாமம். இதெல்லாம் என்னதுன்னா ஞான மனனம், சிந்தனைக்கிறது, மனப்பாடம் பண்ணுற மாதிரி. ஒரு குழந்தை 1 2 2 2 4 3 2 6 சொல்கிற மாதிரி நான் ஆத்மா 2 பூர்வ மத்தியில் இருக்கிறேன், நான் பிரகாசமான ஆத்மா, நான் அமைதியான ஆத்மா, வீடு பரந்தாமம், என்னுடைய அப்பா அன்பு கடல், அமைதி கடல், அவற்றின் அன்பினுடைய கரணம் வருது, அமைதி வருது. இதெல்லாம் ஞான மனனம், ஞானத்தை சிந்திக்கிறோம். ஞானத்தை மனப்பாடம் செய்து திருப்பி ஒப்பிக்கிற மாதிரி கூட இருக்கும் ஆரம்பத்தில். யோகான்னா என்ன, அதை எவ்வளோ நேரம் பண்ணுறது, அந்த நோட்டீஸில் இருக்கிறது 10 நிமிஷத்தில் முடிஞ்சிருது. நீங்கள் அரை மணி நேரம் உட்காடுறீங்க, 3/4 மணி நேரம் உட்காடுறீங்க, அரை மணி நேரம் அந்த நோட்டீஸில் உள்ளதையும் திருப்பி ஒப்பிக்கிறதா? தியானங்கிறது அது இல்லவே இல்லை. இந்த நோட்டீஸில் கொடுத்ததுக்கு பேர் அது ஒரு ஆரம்ப பாடம். அவ்வளோதான். சும்மா பாபா சொல்கிறார், நேரத்தின் அனுசாரம் மனனத்தையும் கடந்து அன்பில் ஐக்கியமாகிவிட்ட, அன்பில் ஒன்றிவிட்ட, கரைந்துவிட்ட நிலையை அனுபவம் செய்ய வேண்டும். இந்த அன்பில் ஐக்கியமாகிவிட்ட நிலை எல்லா பிரச்சனைகளையும் சமாப்தி செய்துவிடும். அன்பில் ஐக்கியமாகிவிட்ட நிலை எல்லா பிரச்சனைகளையும் சமாப்தி செய்துவிடும். நான் அப்படின்ற அந்த உணர்வே இல்லாமல், ஐக்கியம்னா என்ன, நான்கிறது அழிஞ்சு போகிறதுன்னு அர்த்தம். நான் என்ன செய்வேன் அப்படின்னா அதுக்கு பாபா என்ன சொல்லுவார், அதுக்கு பேர் தான் அகங்காரம். நான் என்ன செய்வேன்னு கவலைப்பட்டாலும் சரி, வருத்தப்பட்டாலும் சரி, பயப்பட்டாலும் சரி, கோபப்பட்டாலும் சரி, அது அத்தனைக்கும் பேர் என்னது? அகங்காரம். நான் இங்கே என்ன, நான் ஒன்றுமே இல்லை, பாபா எல்லாமே நீ தான் இவ்வளோ செஞ்சுருக்கிற, இவ்வளோ பண்ணியிருக்கிற, இனிமேல் செய்ய போகிறதும் நீதான். நான் என்ன, பாபா சொல்கிறார், நான் என்ற உணர்வை அழித்து விடுவது. அது இதில் தான் அழியும், அன்பில் தான் அழியும். அன்பால் மட்டும்தான் அழிக்க முடியும். அப்போ ஒரு பரமாத்மா மேலே உள்ள அன்பில் ஐக்கியமாகி இருக்கும்போது எல்லா பிரச்சனைகளுமே சமாப்தி ஆகிடும். பிரச்சனைக்கு ஒரே ஒரு காரணம், ஒன்று நான். இது எப்போ இந்த நான் அழியுது? அன்பு வரும்போது இந்த நான்கிறது அழிஞ்சிடும். அழிஞ்சிடும் போது அங்கே பிரச்சனைங்கிறது என்னவாயிடுது? அழிஞ்சு போயிடுது. பாபா பார்த்துக்கிறாரு, எல்லாம் பாபா செய்கிறாரு. நாம் இங்கே கருவி, நாம் குழந்தை தானே. பாபா சொல்கிறாங்க, அன்பில் ஐக்கியமாகும் நிலை பிரச்சனைகளை சமாப்தி செய்து விடுகிறது. அகர் प्यार में लीन हो गए तो वो प्रॉब्लम. அன்பில் நீங்கள் கரைஞ்சி இருக்கிறீங்க அப்படின்னா நோ ப்ராப்ளம். அன்பில் கரைஞ்சி இருக்கிறீங்க அப்படின்னா நோ ப்ராப்ளம். तो जब भी कोई बात आवे तो जो गहरे अनुभव है उसमें समा जाओ. அப்போ ஏதாவது விஷயங்கள் எப்பொழுதேனும் வந்தாலும் நீங்கள் அன்பில் மூழ்கிய அனுபவம் செய்யுங்கள், கரைந்து விடுங்கள். जो अंतर्मुखी रहते हैं वह शारीरिक बांध से जैसे आउट है, फिर माया से युद्ध करने की जरूरत नहीं पड़ेगी. எப்போ உள்நோக்கு முகத்தில் இருக்கிறீங்களோ அப்போ சரீர உணர்வை கடந்து போயிடுறீங்க, அவுட் ஆகிடுறீங்க. அவுட் அப்படின்னா பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வாசலில் அவங்க நேம் போர்டுக்கு பக்கத்தில் இன் அவுட்டு அப்படின்னு போட்டுருப்பாங்க. என்னன்னா டாக்டர் உள்ளே இருக்கிறார்,
அவுட்டுன்னா டாக்டர் இப்போது இல்லை அவுட், இப்போ கலெக்டர்னா அதில் இன் அவுட்டு போட்டிருப்பாங்க, கேட்டுகிட்டே இருக்க வேண்டாம். இன் அப்படின்னு ஆள் உள்ளே இருக்கிறார், நம்ம வெயிட் பண்ணி அவங்கள போய் பார்த்துட்டு வரலாம். அவுட்டு அப்படிங்கிறது போட்டிருக்காங்க, வெளியில் பார்த்துட்டு என்ன பண்ணிவிடுவோம், சார் தான் இங்கே போயிடலாம். நீங்கள் அன்பில் ஐக்கியமாகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அவுட் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். அவுட்டுன்னா நம்ம தமிழில் என்ன நினச்சிக்கிறோம், ஆள் அவுட்டுன்னு என்ன அர்த்தம், ஆள் அவுட் ஆகிட்டாருன்னு என்ன அர்த்தம். மாயா வருதாம்மா, மாயா வந்து பார்க்குது, நீங்கள் அன்பில் கரைஞ்சிருக்கிறீங்கன்னா அது என்ன புரிஞ்சிக்குது, ஆள் அவுட்டு. இப்போ இங்கே இல்லை, இப்போ நீங்கள் இங்கே இருக்கிறீங்கன்னா உங்கள்கிட்ட சண்டை போடணும்னு வாரேன், இங்கே இருக்கிறீங்கன்னா நின்று சண்டை போடுவேன். நீங்கள் இல்லை அப்படின்னா நான் சோத்தை பார்த்தா சண்டை போட்டுட்டு இருக்க முடியும், சரி வந்த பிறகு பார்த்துக்கலாம். மாயா வருது, நீங்கள் அன்பில் கரைஞ்சி இருக்கும்போது அது நினச்சிக்கிற ஆள் அவுட்டு. இப்போ இல்லை, இப்போ இங்கே சொல்லக்கூடாத எடுத்துக்காட்டு தான் இருந்தாலும் சொல்லணும். ஒருத்தவங்க மது போதையில் உச்சத்தில் இருக்கும்போது அவங்கள்ட்ட நம்ம சண்டைக்கு போவோமா, நம்ம அவங்கள அடிப்போம், அடிக்கலாம் மாட்டோம், சண்டைக்கெல்லாம் போக மாட்டோம். ஒருவேளை இன்னொருத்தர் வாரான்னு வச்சுப்போமே, ஒருத்தர் அடிக்கணும் திட்டணும்னு வராரு, ஆனால் அவர் போதை மயக்கத்தில் இருக்காருன்னா என்ன நினச்சிட்டு போயிடுவார், ஆள் தெளிஞ்ச பிறகு வரலாம். இப்போ இந்த ஆள்கிட்ட கத்துனாலும் பிரயோஜனம் இல்லை, அடித்தா கூட சொரணை என்ன பண்ணாது இருக்காது. பாபா சொல்கிறார், நீங்கள் ஒரு பாபாவுடைய அன்பில் கரைந்திருக்கும் போது நீங்கள் சரீர உணர்விலிருந்து அவுட் ஆகி விடுகிறீர்கள், சரீர உணர்விலிருந்து அவுட் ஆகிடுறீங்க. பிறகு மாயாவோடு யுத்தம் செய்வதற்கான அவசியமே இல்லை. மாயாவோடு யுத்தம் செய்வதற்கு ஒவ்வொரு விகாரத்தையாக வெல்லணும் அப்படின்லாம் சண்டை போட வேண்டாம். காமத்தை எப்படி வெல்லுவது, கோபத்தை எப்படி வெல்வது, அகங்காரத்தை எப்படி போக்குறது, அதெல்லாம் போக்கவே முடியாது. நீங்கள் கரைஞ்சி போனீங்கன்னா அதுவாக பார்த்து உங்களை பார்த்துட்டு போயிடும். சண்டை போட்டுலாம் மாயாவை ஜெயிக்கவே முடியாது. அது பார்க்கும், இங்கே ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு அதை என்ன பண்ணிவிடும், திரும்பி போயிடும். எப்போ நீங்கள் பாவாங்கிற அந்த அன்பில் மூழ்கிடுறீங்களோ அப்போ மாயாவோடு யுத்தம் செய்வதற்கான அவசியம் இல்லை. संगठित योग में एक दो के वाइब्रेशन भी मिलते हैं, इसलिए योग की जो भिन्न भिन्न स्टेजेस है उस एक स्टेज का अनुभव करो. நீங்கள் என்னதான் தனியாக இருந்து யோகா பண்ணாலும் குழுவில் இருந்து யோகா செய்யும்போது ஒருவர் மற்றவருடைய வைப்ரேஷன் கிடைக்குது. அதனால் யோகத்தினுடைய விதவிதமான ஸ்டேஜை நீங்கள் ஒன்று ஒன்றா அனுபவம் செய்யுங்க. இது ஒரு வாய்ப்பு. குழுவோடு சேர்ந்து இருந்து தியானத்தில் இருக்கிறது ஒரு வாய்ப்பு. இங்கே ஒருத்தர் இன்னொருத்தருடைய வைப்ரேஷன் ஹெல்ப் பண்ணும், உதவி செய்யும். அப்போது பாபா சொல்கிறார், கொஞ்சம் நம்முடைய மனநிலை அப்படி இப்படி இருந்தால் கூட அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சாந்தியினுடைய வைப்ரேஷன் நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும். அப்போது பாபா சொல்கிறாங்க, குழு ரூபத்தில் யோகத்தில் இருக்கும் பொழுது ஒருவர் மற்றவரிடமிருந்து வைப்ரேஷன் கிடைக்கிறது. ஆகவே யோகத்தில் விதவிதமான ஸ்டேஜஸ் யோகத்தில் விதவிதமான படிநிலைகள் இருக்கிறது. அதை ஒவ்வொன்றையும் அனுபவம் செய்யுங்க. யகாம் கா யக அனுபவம் வகாம்பி பகுத் சகயோக் தேகா. இங்கே நீங்கள் செய்யக்கூடிய அனுபவம் அங்கே உங்களுக்கு மிகுந்த உதவிகரமாக இருக்கும். இது வாய்ப்பு. இப்போ நாம் எல்லாரும் ஒன்று கூடி இருக்கிறோம், பாபாவை நினைவு செய்கிறோம். இந்த நினைவில் நமக்கு நிறைய சக்தி அனுபவமாகுது, குணங்கள் அனுபவமாகுது, ஞானம் புரிய ஆரம்பிக்குது. இதில் உங்களுக்கு கிடைக்கிற இந்த அனுபவம் நீங்கள் தொழில், கடமை, குடும்பம், விவகாரம், சமூகம்னு நீங்கள் போகும்போது அங்கே உங்களுக்கு இந்த அனுபவம் உதவிகரமாக இருக்கும். ஆகவே ஒன்று வர்ணனை செய்வது, தியான வர்ணனை அப்படின்னு தான் நோட்டீஸ் கொடுப்போம். இந்த கமெண்ட்ரி நோட்டீஸில் தியான வர்ணனை போட்டிருக்கோம். கமெண்ட்ரி கேசட்டில் அந்த இப்போ என்ன மெமரி கார்டில் இல்லை, அதெல்லாம் தலைப்பு என்னது, அதில் தியான வர்ணனை, வர்ணித்தல். நான் ஆத்மா, நான் ரெண்டு பூர்வ மத்தியில் இருக்கிறேன், நட்சத்திரம் போல் இருக்கிறேன், பிரகாசமாக இருக்கிறேன். ஒன்று வர்ணிப்பது, இன்னொன்று மூழ்கி விடுவது. ஒன்று வர்ணிப்பது, காப்பி நல்லா இருக்குது, டீ நல்லா இருக்குது, இதுக்கு பேர் என்னது, இன்னொன்று அப்படியே ஒரு வாயாக குடித்து மறந்து போயிருக்கிறது. அப்படி ஆட்களை பார்த்துருக்கீங்களா? ஒரு வாய் சாப்பிடுவாங்க, அப்படி உச்சி கொட்டுவாங்க. அவங்க ஒன்றும் வாய் திறந்தல என்ன பண்ண வேண்டாம், அவங்க முகத்தை பார்த்தாலே இது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அந்த முகம் என்ன அதுக்கு பேர் என்னது, மூழ்குதல். ஒன்று என்னது, வர்ணித்தல், நான் ஆத்மா, அமைதியான ஆத்மா. இன்னொன்று உங்கள் முகமே சொல்லும், நீங்கள் இந்த சரீரம் இல்லை, நீங்கள் ஆத்மா, நீங்கள் இப்போ எப்படி தான் இருக்கிறீங்க, சாந்தியாக இருக்கிறீங்க. ஒவ்வொருத்தரும் யோகா பண்ணுறோம், ஒவ்வொருத்தரும் யோகாவில் ஏதோ ஒரு குணத்தை அனுபவம் செய்கிறோம்.
அதை முகம் வெளிப்படுத்தும். அதை முகம் என்ன பண்ணணும்? சில நேரத்தில் இந்த முகத்தில் அன்பு வெளிப்படுது, சில நேரத்தில் இந்த முகத்தில் ஆனந்தம் வெளிப்படுது, சில நேரத்தில் அமைதி வெளிப்படுது, சில நேரத்தில் எல்லாத்திலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய அனுபவம் ஏற்படும்போது அது வெளிப்படும். ஒன்று வர்ணித்தல், இன்னொன்று மூழ்கி இருத்தல், மூன்றாவது முற்றிலுமாக அதன் சொரூபத்தில் தொலைந்து போகுதல் அல்லது காணாமல் போயிடுறது. இந்த யோகா கமெண்ட்ரியில் வரும், நான் ஆத்மா, அமைதி சொரூப ஆத்மா, நான் அன்பு கடலான பாபாவுக்குள்ளே, அன்பு கடலான பாபாவுக்குள்ளே மூழ்கிட்டே இருக்கிறேன் அப்படி சொல்லிட்டு கடைசியில் இன்னொரு வார்த்தை வரும், நானே அன்பாய் அன்பே நானாகி விட்டேன். நானே அன்பை அடையிறது வேற, நானே அன்பாக ஆகிவிடுவது வேற. அமைதியை அடையிறது வேற. அப்போ நான் வேற, அமைதி வேற. இப்போ காஃபி குடிக்கிற வரைக்கும் காஃபி வேற, நான் வேற. காஃபி குடிச்சாச்சுன்னா அது இப்போ எனக்குள்ளே என்ன ஆயிடுச்சு? ஐக்கியம் ஆயிடுச்சு. இப்போ அது கொஞ்சம் வேலை செய்யுது. இப்போ மதுன்னு வச்சுக்கோங்களேன், மது வேற, ஒரு ஆள் வேற. அது மது தானாக குதிக்குமா? கத்துமா? கத்தாது. இந்த மனுஷனும் ஒழுங்காக தான் இருப்பான். இது ஒன்றுக்கு ஒன்று சேர்ந்து ஐக்கியமான பிறகு அது வேற ஒரு. பாபா சொல்கிறார், நானே அன்பாய் அன்பே நானாகி விட்டேன். நானே அமைதியாய் அமைதியே நானாகி. அமைதியை அனுபவிக்கிறவன் நான் இல்லை. நானே இப்போ யாராக இருக்கிறேன்? அமைதியாக இருக்கிறேன். சக்தியை அனுபவிக்கிறவன் நான் இல்லை. நானே இப்போ எப்படி இருக்கிறேன்? அந்த சொரூபத்தில் மூழ்கி விடுதல். பாபா சொல்ற, வர்ணிப்பது, மூழ்கி விடுவது, அதன் வடிவமாகவே ஆகிவிடுவது. வர்ணிப்பது, மூழ்குதல், அதன் வடிவமாகவே ஆகும். அப்புறம் உங்களை பார்க்கும்போது அந்த குணத்தோடு தான் வர்ணிப்பாங்க. तो इसके ऊपर बार बार दृढ़ता की स्टैम्प लगाते रहो. ஆகவே இதன் மீது மீண்டும் மீண்டும் திடத்தன்மையினுடைய ஸ்டாம்ப் இட்டுக்கொண்டே இருங்கள். அப்பொழுது உங்களுடைய நேச்சுரலாக இது ஆகிவிடும். நேச்சுரலாக யோகா அப்படின்றது ஒரு காலகட்டம் வரைக்கும் செய்வதாக இருக்கும். அப்புறம் யோகத்திலேயே இருப்பது பழக்கமாகிடும். பிறகு நீங்கள் நேச்சுரலாகவே நினைவில் இருக்க பழகிடும் போது பாபா சொல்கிறார், அப்புறம் நீங்கள் யோகா செய்கிறேன் அப்படின்ற சொல்லி அங்கே இருக்கவே இருக்காது. நீங்களே அதுவாகி இருப்பீங்க. பாபா சொல்கிறார், நேச்சுரல் ரொம்ப இயல்பாக, ரொம்ப கேஷுவலாக. எப்படி கோபப்படுறவங்கள்ட்ட கேட்டால் அது என்னுடைய நேச்சராகிடுச்சு, எதுக்கெடுத்தாலும் கோபம் வந்துடுது, அது ரொம்ப ட்ரை பண்ணி முயற்சி பண்ணிலாம் கொண்டு வர வேண்டாம். உனக்குன்னா உடனே ஒரு அது மாதிரி சில பேருக்கு அழுகிறது அது நேச்சுராகிடும். சும்மா இதுக்கெல்லாம் போய் அழுவாங்களா? சில பேர் சிடுன்னு இருக்கிறதே அவங்களுக்கு என்னவாயிடும்? நேச்சுராகிடும். ஏதாவது பிரச்சனை வந்தால் முகத்தை சிடுன்னு வச்சுருக்கிறது வேற. சில பேர் முகம் சும்மா இருந்தாலுமே இப்படித்தான் இருக்கும். அப்போ அவங்களுக்கு அது நேச்சராகிடுச்சு. இவங்க முகம் சிடுப்பாக இருக்குதுங்கிறதே அவங்கள என்ன 10 பேரை சிடுன்னு 10 பேர் நமக்கு எரிச்சல் விட்டுற மாதிரி ஆள் வந்துட்டாங்கன்னா 11ஆவதா ஒரு நல்ல ஆள் வந்தாலும் அந்த ஆள்கிட்ட என்ன தான் பண்ணுவாங்க? இப்போ என்ன அதுக்கு இப்போ அப்படின்னாங்க ஒன்றுமே செய். அப்போது குற்றவாளியவே பார்த்துட்ருக்குறாங்க அப்படின்னா அவங்க ஒரு நல்லவரை பார்த்தா கூட கொஞ்சம் என்னவா தான் பார்க்க தோணும், குற்றவாளியாக தான் இருப்பாங்களோ அப்படின்னு பார்க்கணும். நேச்சுரல் அது போல பாபா சொல்ற, அன்பு கடலையே பார்த்து ஆனந்த கடலையே பார்த்து அமைதி கடலையே 24 மணி நேரம் நான் அவரையே பார்த்துட்ருக்குறேங்க. என் முன்னால் திருடன் கொலகாரன் திட்டுறவன் பேசுகிறவன் யார் வந்தாலும் சரி, நான் அவங்களே அன்பாக தான் பார்ப்பேன். நான் இவ்வளோ நேரம் நான் யாரை பார்த்துட்டு வந்திருக்கிறேன்? அன்பு கடலான பாபா பார்த்துட்டு இருந்திருக்கிறேன். அன்பில் மூழ்கி கரைஞ்சி அன்பையே மயமாக ஆகியிருக்கிறேன். இப்போ வெறுப்பை கொட்டுற ஒரு ஆள் வந்தால் அந்த ஆள் என்னையை பார்த்தா மாறணுமா, நான் அவரை பார்த்து மாறணுமா? நம்மளை பார்த்து அவங்க மாறணும் இல்லையா? அவங்கள பார்த்து நானும் மாறிட்டோம்னா ஏமாற்றிருக்கோம். யோகா பண்ணுறோன்னு யாரை ஏமாற்றிருக்கோம்? பாபாவை ஏமாற்ற முடியாது. நம்மளே ஏமாற்றோம். உங்களால் என்னை டென்ஷன் ஆக்க முடியுதுன்னா நான் இது வரைக்கும் நான் யோகா பண்ணலைன்னு அர்த்தம். அது எப்படி முடியும்? நீங்கள் வேணால் என்னையாலும் அமைதியாகிடலாம். ஒருவேளை நீங்கள் டென்ஷனாக இருந்தாலும் நீங்கள் என்னையை பார்த்து என்னவாயிடணும்? இந்த ஆள்கிட்ட போயிட்டு இந்த தெரிச்சு பாப்பா சொல்ல, அமைதியே வடிவமாக இருக்கும். ஒரு குழந்தை வீட்டு சூழ்நிலையே மாற்றுது. பயங்கர டென்ஷனாக ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வராரு, அப்பான்னு காலை விட்டுது, சிரிக்குது. இவர் டென்ஷனாக தான் வராரு. வீட்டில் 2 சண்டை போடணுன்னே வராரு.
இந்த குழந்தை முகத்தை பார்க்கும்போது அது என்ன ஆகிடுது? ஒரு குழந்தை ஒரு ஆளை மாற்றுது இல்லை. ஒரு இவ்வளோ படித்த ஒரு பெரிய மனுஷனை அந்த குழந்தைக்கு ஆனான்னா கூட தெரியாது. அது இவ்வளோ அறிவார்ந்த ஒரு பெரிய பிஹெச்டி டாக்டர் பட்டம் வாங்கினவனுக்கெல்லாம் அறிவு கொடுக்குது. இப்போ கத்தி என்ன பிரயோஜனம்? டென்ஷன் ஆகி என்ன பிரயோஜனம்? பாபா சொல்கிறார், நீங்கள் குழந்தை ஆகுங்க. உங்களை பார்த்தா மற்றவங்க என்ன பண்ணணும்? மாறணும். நீங்கள் கள்ளம் கபடம் இல்லாமல் இருங்க. குழந்தைகிட்ட என்ன இருக்குது? கள்ளம் கபடம். நாம் ரொம்ப அறிவாக இருக்கோம். அதனால தான் நம்மளை கண்டா யாருக்கும், அறிவாக இருக்கிறவங்க பொதுவாக யாருக்குமே அவங்க குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப புத்தி கூடிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே தப்பு தப்பாக தெரியும். பாபா சொல்கிறார், வேண்டாம், கொஞ்சம் அறிவை குறைச்சிக்கோங்க, கொஞ்சம் கள்ளங்கவடம் இல்லாமல் இருங்க, குழந்தை போல் ஆயிடுங்க. பாபாவே குழந்தையாக தான் இருக்கிறார். அவரே போலா அப்படின்னா அதுக்கு இன்னொரு வார்த்தை குழந்தைன்னு அர்த்தம். குழந்தைன்னா அதுக்கு இன்னொரு வார்த்தை போலா, கள்ளம் கபடமற்ற தன்மை. கள்ளம் கபடமற்ற தன்மைன்னா நீங்கள் யாராவும் இருங்க, எப்படியாவும் இருங்க, நான் எப்படி இருப்பேன், என்னுடைய இயல்பில் இருப்பேன். அதுதானே போலா. ஆளுக்கு ஏற்றாப்புல முகம் மாறுதுன்னு அது விவரம். பாபாவுடைய முகம் ஒவ்வொருத்தரை பார்க்கும்போதும் மாறிக்கிட்டே இருக்குதா என்ன? மதுபன் வீட்டுக்கு, பாபா வீட்டுக்கு போகிறோம் இல்லையா, பாபாவுடைய திருஷ்டி இவங்களை பார்த்தா அப்படி, இவங்களை பார்த்தா இப்படி, ஒருத்தவங்க பார்த்தா அடையிலே வாங்க அடடா இவங்க ஏன் வந்தாங்க அப்படிலாம் இருக்குதா என்ன? அவருடைய குணத்தினுடைய ரசனையில் இருக்கிறார். அவருடைய ஆனந்தத்தில், அவருடைய அமைதியில், அவருடைய அன்பில் மூழ்கி இருக்கிறார். இப்போது பாபா நம்ம முகத்தில் என்ன இருக்குதுன்னு பார்க்கல, அவர் ஆத்மாவை பார்க்குறார், ஆத்மாவுடைய ஒரிஜினலை பார்க்குறார். இது ஏன் குழந்தை இல்லைன்னு பார்க்குறார். உங்கள் வேஷம் எப்படினாலும் இருந்துட்டு போட்டோம், நீங்கள் முறைச்சிக்கிட்டுருங்க, அழுதுட்டுருங்க, ரெண்டை பற்றியும் பாபாவுக்கு கவலையே இல்லை. அது நீங்கள் மறைச்சா என்ன, நீங்கள் அழுதுட்டா இருந்தால் என்ன, உங்கள் ஆத்மாவை பார்க்குறார். அந்த ஆத்மா எவ்வளோ தூய்மையாக இருந்துச்சு, பரந்தாமத்தில் எவ்வளோ சாந்தியாக இருந்துச்சு, சத்தியுகத்துக்கு வரும்போது எவ்வளோ தெய்வத்தன்மையோடு இருந்துச்சு. அந்த ஆத்மா அப்படி தான் பார்க்குறார். இப்போதைக்கு இந்த வேஷம் எப்படினாலும் இருந்துட்டு போட்டோம், அவர் வேஷத்தை பார்க்கலை. அதுதான் போலாம். வேஷத்தை பார்க்காம இருக்கணும். பாபா சொல்கிறாங்க, உங்களை பார்க்குறவங்க மாறணுமா, இல்லை நீங்கள் பார்க்குறவங்கள பார்த்து மாறுறீங்களா? அப்போ யார் பவர்ஃபுல்? மற்றவங்களால நீங்கள் மாறுறீங்கன்னா யார் பவர்ஃபுல்? அவங்க பவர்ஃபுல். அப்புறம் இவ்வளோ நாள் யோகா பண்ணி ஞானம் கேட்டு வாணி படித்து அவங்கள பார்த்த உடனே எனக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. அவங்கள பார்த்து பாபா சொல்கிறாங்க, நேச்சர் ஆகிவிடும். திரும்பி நான் ஆத்மா சாந்த சொர்க்கம். ஒரு வாரத்துக்கு அமைதியினுடைய கடல்லையே மூழ்கி கரைஞ்சி மிதந்து காணாமல் போயிடணும் அப்படியே. அப்புறம் அது ஸ்டாம்ப் ஆகிடும். அமைதி என்பது நேச்சர். அப்புறம் ஒரு வாரத்துக்கு ஆனந்தம், ஒரு வாரத்துக்கு அமைதி, ஒரு வாரத்துக்கு அன்பு, ஒரு நாளுக்கு குஷி, தைரியம். ஒரு குணத்தையாக சிந்தித்து வர்ணித்து மூழ்கி கரைந்து சொருபத்திற்கு கொண்டு வந்து விட வேண்டும். நேச்சுரல் ஆகிவிடும். ஏனெனில் கமிகி தோய்ஸ் அனுபவக்கே அதிகாரிக்கே, நாம் தான் இந்த அனுபவங்களினுடைய அதிகாரி. அன்பு கடலுடைய குழந்தை நாம, அன்பினுடைய அதிகாரியாக யார் இருக்கணும்? நாம தானே இருக்கணும். ஆனந்த கடலினுடைய குழந்தைங்க நாம. அந்த ஆனந்த கடல், அந்த சொத்தே யாருடையது? என்னுடையது. இதை நான் அனுபவிக்காம வேற யார் அனுபவிக்கணும்? நீங்கள் இதுக்கான அதிகாரி இல்லையா? உங்கள் அப்பா ஹோட்டல் வச்சுருக்கிறாருன்னு நீங்கள் பக்கத்து வீட்டில் போய் தட்டை நீட்டிட்டு இருக்கீங்களா? பாபா சொல்லுவீங்க, நீங்கள் ஊருக்கெல்லாம் சாப்பாடு போடுற குடும்பத்தை சேர்ந்தவங்க, நீங்கள் யாரையா தட்டை நீட்டிட்டு இருந்தால் உங்களை பார்த்து என்ன சொல்லுவாங்க? உங்கள் அப்பா எப்படி இருந்தார், நீ எப்படி இருக்கிற? உங்கள் அப்பா எல்லாருக்கும் சாப்பாடு போட்டால் நீ இப்படி தட்டை தூக்கிட்டு நிற்கிற காலையிலேயே. பாசம் நீங்கள் டென்ஷன் ஆகுறீங்கன்னா அப்படி தானே பார்ப்பாங்க. அன்பு கடலான பாபாவுக்கு குழந்தையா நீங்கள், அமைதி கடலான பாபாவுடைய குழந்தையா நீங்கள். அவங்கள்டையே நீங்கள் எதையோ எதிர்பார்க்குறீங்க. நம்முடைய கோபம் கவலை இல்லாமல் என்னது, எதையோ எதிர்பார்த்துட்ருக்குறோம். பாபா சொல்கிறார், பாபா எதையும் நம்மள்கிட்ட எதிர்பார்க்கல, அவர் கொடுக்கறதுலேயே பிஸியாக இருக்கிறார். நீங்கள் யாராக இருந்தால் கடலுக்கு வாங்க, குளிங்க, நிறச்சிட்டு போங்க, அவ்வளோதான். பாபாவும் சொல்கிறார், நீங்களும் மாஸ்டர் கடல் ஆகுங்க, நீங்களும் அனுபவத்தினுடைய அதிகாரி ஆகுங்க. அதிகாரியில் ரைட் இருக்குது. நமக்கு என்ன இருக்குது? எங்கள் அப்பா சொத்தை அனுபவிக்கிறதுக்கு எனக்கு என்ன இருக்குது? மூணாவது ஒரு ஆள் தடுக்க முடியுமா? தடுத்தா நான் ஏற்றுக்கலாமா? எங்கள் அப்பா அன்பு கடல், இன்னொரு ஆள் வந்தார், அதனால் இப்போ நான் அன்பாக இல்லாமல் வெறுப்பாக இருக்கேன்னு உங்களை எப்படி புத்திசாலின்னு சொல்கிறது? நீங்கள் அன்பின் அதிகாரி, அமைதியினுடைய அதிகாரி. உங்களுக்கு முழு ரைட் இருக்குது.
உங்கள் அன்பை நீங்கள் அனுபவிக்காமல் தடுக்கிறது யார்? உங்கள் ஆனந்தத்தை நீங்கள் அனுபவிக்காமல் தடுக்கிறது யாராக இருக்க முடியும்? दृढ़ संकल्प किया कि अशरीर हो जाए तो अनुभव होना शुरू हो जाए. அப்போது திட சங்கல்பம் செய்கிறோம், நான் அசரீரி ஆகிவிட வேண்டும். ஆத்மா இயல்பிலேயே அசரீரி. அசரீரினா சரீரம் இல்லாதது. நான் யார்? சரீரமா இல்லை அசரீரியா? அசரீரி தான். அப்போது எனக்கு தெரியுது, திட சங்கல்பம் பண்ணுறேன், நான் ஆத்மா அசரீரி ஆகிவிட வேண்டும் என்றதுமே அந்த அனுபவம் ஏற்படுதல் ஆரம்பித்து விட வேண்டும். நான் ஆத்மா அசரீரி, இது திட சங்கல்பமாக இருக்கணும். நினைச்சதும் இந்த திட சங்கல்பம் செய்ததுமே அசரீரியினுடைய அனுபவம் ஏற்படுதல் ஆரம்பித்து விட வேண்டும். कभी सोचे कि बीज रूप अवस्था का अनुभव करना चाहिए तो वो भी सहज हो जाएगा. சில நேரம் நீங்கள் நான் விதை ரூபமான ஆத்மா என்ற ஸ்திதியில் இருக்கணும்னு நீங்கள் சிந்திக்கிறீங்க. சிந்தித்ததுமே அதை அனுபவம் செய்தல் ஆரம்பித்து விட. விதை ரூபம்னா என்ன அர்த்தம்? சாரம் வருது. விஸ்தாரம்னா நான் அப்படி இப்படி அது இது இல்லையா? சரீரத்தை சார்ந்து நம்ம எவ்வளோ விஸ்தாரமாக விஷயங்களில் போகிறோம். சாரத்துக்கு திரும்புறதுக்கு பேர் தான் என்னது? விதை வடிவம். பரமாத்மா எப்படி இருக்கிற? விதை ரூபமாக இருக்கிறார். நாம் யார்? மாஸ்டர் விதை ரூபம். விதை ரூபம்னா எண்ணங்களை ஒரு புள்ளியில் ஒன்று குவிச்சிருது. பாபா சொல்கிறாங்க அசரீரி அப்படின்னா, அசரீரி பற்றி நீங்கள் நிறைய வகுப்பு கேட்கணும், நிறைய சிந்தனை பண்ணணும். அப்புறம் அசரீரி நினச்சிங்கன்னா அசரீரி ஆகிடலாம். அதை பற்றி கொஞ்சமாவது சரக்கு இருக்கணும்ல. அசரீரினா என்ன அப்படிங்கிறத பற்றி நீங்கள் நிறைய சிந்திக்கணும். பாபா அசரீரி பற்றி எத்தனை வாணி சொல்லியிருக்கிறார், அந்த வாணிலாம் ரிவைஸ் பண்ணணும். சும்மா நான் அசரீரி ஆகணும், அசரீரியவே ஆக முடியலையே, பாபா புள்ளி ஆகிடுங்க, விதை ஆகிடுங்க சார், அதை பற்றி வாணி படிக்கும். நம்ம 100 வாணி 1000 வாணி எத்தனை வருஷமாக பாபா சொன்ன மகா வாக்கியம், அதில் எல்லாம் நீங்கள் உள்ளே கொண்டு வந்தாலும் அது ஆக முடியும். ஞானமே இல்லாமல் நம்ம அதை ஆகிட முடியாது. அப்போது நிறைய படிக்கணும், நிறைய வகுப்பு கேட்கணும், முரளி நிறைய படிக்கணும். இது கேட்டுட்டு போகிறதெல்லாம் விஷயமே இல்லை. வீட்டில் உட்காந்து திரும்பி திரும்பி பார்க்கணும். பாபா சொல்கிறார் அசரீரினா அசரீரி ஆகிடணும், விதை ரூபம்னா விதை ரூபம் ஆகிடணும். அப்போது सिर्फ दृढ़ता की चाबी सौगात रूप में अपने साथ रखना. திடத்தா என்கின்ற சாவியின் பரிசை தன் கூட வைத்திருந்தால் மட்டும் போதும். எது ஆகணுமோ நான் அது ஆகிடுவேன், எது ஆகணுமோ நான் ஆகிடுவேன். என்னால் முடியுமா, எனக்கு வருமா வராதா அப்படிலாம் இல்லை. திடத்தா அப்படின்ற சாவி, அதுதான் வெற்றிக்கான வழி. இப்போது திடத்தாங்கிற அந்த நான் தான் விதை ரூபம், நான் தான் அன்பு சொரூபம், நான் தான் அசரீரி, அதில் உங்களுக்கு டவுட்டே இருக்கக்கூடாது. அப்போது திடத்தா அப்படிங்கிற உறுதித்தன்மை அப்படிங்கிற சாவி என்ற பரிசை கூடவே வைத்துக்கோங்க. அப்போ அனுபவம் ஏற்படுறது. உங்களுக்கே டவுட் இருக்குது, நான் சாந்த சொரூப ஆத்மா, எங்கள் அப்பா சாந்தி கடல், என்னுடைய தந்தை சாந்தி கடலாக இருக்கிறது, என்னுடைய வீடு பரந்தாமம், இது உங்களுக்கு டவுட்டில் இருக்குது அப்படின்னா பிறகு நீங்கள் ஒரு நாள் சாந்தி ஆகவே முடியாது. அப்போது என் வீடு, என் தந்தை, என்னுடைய நேச்சர் எல்லாமே அமைதியாக இருக்கும்போது நான் எப்படி அமைதியற்றமாக இருக்க முடியும்? இப்போ அமைதி தானே என்னுடைய பாபா சொல்ற திடத்தாங்கிற சாவி இருந்துச்சுன்னா எந்த செகண்டில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுவாகவே ஆகி விடுவீர்கள். குச்சிபி ஹோ கருணாகி ஹே பன்னாகி ஹே ஏக் ஹமாரா லட்சிய ஹோ. என்ன ஆனாலும் சரி செய்யத்தான் வேண்டும், ஆகத்தான் வேண்டும், இது லட்சியம். என்ன ஆனாலும் சரி நான் செய்யத்தான் வேண்டும், நான் ஆகத்தான் வேண்டும், இது லட்சியம். जो लक्ष्य है अब उस लक्ष्य को लक्षण में लाना है. எது லட்சியமோ அந்த லட்சியத்தை இப்பொழுது லட்சணத்தில் கொண்டு வர வேண்டும். எது லட்சியமோ அதை இப்போ லட்சணத்தில், நம்முடைய தோற்றத்தில் கொண்டு வர வேண்டும். நான் அமைதி, அன்பு, சக்தி, ஞானம், தூய்மை, இதெல்லாம் என்னுடைய லட்சியம். இந்த லட்சியம் என்னுடைய லட்சணத்தில் இப்போ ஏற்பட வேண்டும், தோன்ற வேண்டும். जो बाबा ने लक्ष्य दिया है वही प्रैक्टिकल लक्षण प्रैक्टिकल में धारण रहे. என்ன லட்சியத்தை பாபா கொடுத்து இருக்கின்றாரோ அந்த லட்சணத்தை பிராக்டிக்கலில் தாரணையாக வேண்டும். பாபா சொல்றார் சுருக்கமா, ஆத்மா வரும்போது சதோ பிரதானமாக வந்துச்சு, இப்போ என்னவாகிடுச்சு? தமோ பிரதானமாக ஆகிடுச்சு. சதோ பிரதானம்னா என்ன?
ஆத்மாவுடைய அடிப்படை 7 குணங்கள்ல 100க்கு 100 இருந்ததுக்கு பேர் தான் என்னது? சதோ பிரதானம். அப்படின்னா 7னா என்ன? அன்பு, அமைதி, ஆனந்தம், சக்தி, தூய்மை, ஞானம், கருணை. இது எல்லாமே ஆத்மனுடைய நேச்சுரலான நேச்சர். இதுதான் ஆத்மனுடைய அடிப்படை குணம். இதுல நம்ம எப்படி இருந்தோம்? 100க்கு 100 இருந்தோம். இப்போ பிறவி எடுத்து 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 இப்போ என்ன ஆயிட்டோம்? தமோ பிரதானம். எல்லா குணத்தையும் காலி பண்ணி 0 0 0ன்னு வந்திருக்கோம். இப்போ திரும்பவும் நம்ம என்ன ஆகணும்? சத்துவ பிரதானம் ஆகும். திருப்பி 100 மார்க் எடுக்கணும். நீங்க போன பரீட்சையில், முந்தின பரீட்சையில் நீங்க 100 மார்க் எடுத்தீங்க. ஏதோ போன பரீட்சையில் காரணம், ஏதோ ஒரு காரணத்தில் 0 எடுத்துட்டீங்க. இப்போ திரும்பவும் உங்களால் என்ன பண்ண முடியும்? நீ அப்படி இருந்த ஆள் தானே, அதெல்லாம் செஞ்ச ஆள் தானேன்னு சொல்லி ஞாபகப்படுத்துகிற மாதிரி பாபா சொல்கிறார், நீங்கள் தான் அப்படி இருந்தீங்க, மீண்டும் நீங்கள் தான் அப்படி ஆக போகிறீங்க. உங்களுக்கு முடியாத ஒன்றை, உங்களிடம் இல்லாத ஒன்றை சொல்லி பாபா ஆகுன்னு சொல்லலை. ஏற்கனவே இருந்தீங்க, அதுதான் நீங்கள். அதுவாகவே நீங்கள் திருப்பி என்ன பண்ணணும்? நீங்கள் பிறப்பிலேயே நீங்கள் தமிழன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு காரணமாக வந்து அமெரிக்காவுக்கு போய் தமிழை கொஞ்ச நாள் மறந்துட்டீங்க. திருப்பி இங்கே வந்துட்டு எனக்கு தமிழ் தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. இங்கே இருந்தானே போனேன், பிறக்கும்போதே அமெரிக்காவில் பிறந்துட்டு அது வேற கணக்கு. இங்கே இருந்து இங்கே தமிழ் பேசி கொஞ்ச நாள் அமெரிக்கா போனோன்னே தமிழை மறந்தாச்சு. இப்போ எனக்கு தமிழ் வரலன்னு சொல்லக்கூடாது. உங்களுக்கு பிடிக்கல, புரியலன்னு அர்த்தம். உண்மையிலேயே எனக்கு இதுதானே என் நாடு, இதுதானே என் மொழி அப்படின்னு அந்த மொழி திரும்பி வந்துடும். அதுபோல் அன்பு தானே என்னுடைய குணம், அமைதி தான் என்னுடைய குணம், ஆனந்தம் தான் என்னுடைய குணம். எது லட்சியமோ அது லட்சணத்தில் வர வேண்டும். எதை பாபா லட்சியமாக கொடுத்திருக்கிறாரோ அந்த லட்சணம் பிராக்டிக்கலில் தாரணையாக வேண்டும். தோ ஹம் சபி பாபாக்கே சமான். அப்பொழுது நாம் அனைவரும் தந்தைக்கு சமமாக சகஜமாகவே ஆகிவிட முடியும். பாப் சமான், இதுதான் நம்முடைய லட்சியம். ஒரு குழந்தை அப்பா போல் ஆகணும் இல்லையா? ஒரு அப்பா எது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருப்பார்? என் பையன் நல்லா படித்து நல்லா சம்பாதிச்சு ஊரில் நல்ல பேர் வாங்கி வீட்டை குடும்பத்தை நல்லபடியாக நடத்த ஆரம்பிச்சிட்டாருன்னா அவர் என்ன ஆகிடுவார்? ரிலாக்ஸ். அப்புறம் என்ன? பையன் பெரிய ஆளாயாச்சு, ஊரில் நல்ல பேரோடு இருக்கிறான், நல்லா சம்பாதிக்கிறான், குடும்பத்துக்கான எல்லா தேவையும். இதுதானே ஒரு குழந்தைகிட்ட அப்பா எதிர்பார்க்க போகிறார். பாபா நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்குறார்? பாப் சமான் ஆக வேண்டும். என் குழந்தை யாருக்கு சமமாகணும்? எனக்கு சமமாகணும் இல்லையாப்பா? அப்போது இதுக்கு முன்னால் நம்ம அப்படி ஒரு கொள்கையிலெல்லாம் இல்லை. நீ எனக்கு கொடுத்துக்கிட்டே இரு, நான் வாங்கிக்கிட்டே இருக்கிறேன், பிச்சைக்காரனை போல தான் இருந்தோம். இப்போ பாபா சொல்கிறார், எவ்வளோ நாள் தான் பிச்சை கேட்டுகிட்டே இருப்பேன், என்னைய போல் ஆகி நீ உலகத்துக்கு நல்லது செய். தந்தைக்கு என்னவாகணும்? நாம சமம். அப்பா உதவி செய்கிறதுக்கு தயார். எத்தனை வயசு வரைக்கும்? ஒரு காலம் வேணுமா வேண்டாமா? காலம் வேணும் இல்லை? பாபா நமக்கு உதவி செய்ய தயார். எத்தனை வருஷம் வரைக்கும் எனக்கு அந்த கொடு பாபா, அமைதியை கொடு பாபா, சக்தியை கொடு பாபா, அறிவை கொடு பாபா கேட்டுகிட்டே இருக்கிறோம். பாபா செய்ய கேட்டுட்டு இருக்கிற நேரம் இல்லை, எனக்கு சமமாக ஆகி நீங்கள் உலகத்துக்கு கொடுக்குற நேரம். இதுதான் லட்சியம். ஒரு நான் பாபா குழந்தைங்கிறதுன்னா அதுக்கு அடையாளம் என்ன? நான் யாராகணும்? பாபாவை போல. நீங்கள் வந்தீங்கன்னா பாபா வந்துட்டாருன்னு சொல்லணும். நீங்கள் வந்தீங்கன்னா பாபா வந்துட்டார். பாபாங்க உங்களை பாபான்னு பார்க்கணும். உலகத்துலேயும் நல்லது செய்கிறாங்கன்னா அந்த கடவுளே வந்த மாதிரி இருக்குது. ஒரு உதவி செஞ்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் வணங்குற தெய்வமே என் முன்னால் வந்த மாதிரி நான் நினைக்கிறோம். அதுதானே நேச்சர். அப்போது பாபா சொல்கிறார், எவ்வளோ காலம்தான் நீங்கள் பக்தனாகவே இருப்பீங்க, எவ்வளோ காலம்தான் கையேந்துபவராகவே இருப்பீங்க. தந்தை நமக்கு லட்சியம் கொடுக்கிறார், பாப் சமான். பாபா கொடுக்குற லட்சியம் என்னது? பாப் சமான், தந்தைக்கு சமமாகுதல். அவர் அன்பு கடல்னா நான் மாஸ்டர் அன்பு கடல், அவர் ஆனந்த கடல்னா நான் மாஸ்டர் ஆனந்த கடல், அவர் அமைதி கடல்னா நான் மாஸ்டர் அமைதி கடல். லட்சியம் கொடுக்கின்றார், தந்தைக்கு சமமாக அவசியம் ஆகத்தான் வேண்டும். நாம் தந்தையினுடைய இதய சிம்மாசனதாரி குழந்தைகள், அவசியம் பாப் சமான் ஆகத்தான் வேண்டும். தந்தையினுடைய இதய சிம்மாசனதாரி குழந்தைங்க, நம்ம அவசியம் தந்தைக்கு சமமாகத்தான் வேண்டும். சோட்டி மோட்டி பாத்தே தோ ஆயேகி, விஷயங்கள் சின்னதோ பெருசோ வரத்தான் செய்யும். அப்படி சொல்லலை பாபா, உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராது, நீ ஆனந்தமாயிரு அப்படிலாம் சொல்லலை. பிரச்சனைலாம் வரும், ஆனால் நீங்கள் எப்படி இருக்கணும்? பிரச்சனைலாம் வரும், ஆனால் நீங்கள் அமைதியாக இருக்கணும். பிரச்சனைலாம் வரும், ஆனாலும் நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும். கேட்க எப்படி இருக்குது? பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டணும், அப்படியா? பாபா சொல்ற விஷயங்கள் வரும், சின்னதாக பெரியதாக வரும். உங்கள்கிட்ட பொறுமை இருக்குதுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? உங்கள்கிட்ட அந்த அறிவு இருக்குதுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அமைதி இருக்குதுன்னு எப்படி தெரியும்? ஏற்கனவே இங்கே சொன்ன ஞாபகம் தான்.
கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை, 2 பேருமே காலேஜ் ப்ரொஃபஸர். எப்படி இருக்கும் வீடு? வீட்டில் ஒரு ப்ரொஃபஸர் இருந்தாலே லெக்சரை கேட்க முடியாது. 2 லெக்சர், 2 வீட்டில் உட்காந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? லெக்சர் அடிச்சுட்டு இருக்கோம். சண்டை தான் போடும். ஒரு நாள் வந்து போய் ரிப்போர்ட் பண்ணுறாங்க சூரஜ் பாய்கிட்ட, டெய்லி வீட்டில் சண்டை, என்ன செய்கிறது? சூரஜ் பாய் அழகாக ஒரு கேள்வி கேட்குறார், 2 பேரில் யார் அதிக புத்திசாலி அப்படின்னு. கணவன் மனைவி 2 பேர் லெக்சரர், 2 பேரில் யார் அதிக புத்திசாலி அப்படின்னு கேட்குறார். கணவனுக்கு புரிஞ்சிடுச்சு, வீட்டுக்காரங்க தான் புத்திசாலி, அவங்க அளவுக்குலாம் நான், இந்த அம்மாவுக்கும் தெளிவாக இருக்குது நான் தான் புத்திசாலி. இதில் கருத்து வேறுபாடே இல்லை. 2 பேரில் யார் புத்திசாலின்னு சொல்லும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக யார் மேலே பொறுப்பு வந்துடுச்சு? அந்த மனைவி மேலே பொறுப்பு வந்துடுச்சு. இவங்களும் சொல்லிக்கிறாங்க, எங்கள் வீட்டுக்காரருக்குலாம் அவ்வளோ சாமர்த்தியம், எல்லா வீட்லேயும் சொல்கிறது தானே, எங்கள் வீட்டுலாம் அவ்வளோ சாமர்த்தியம் கிடையாது. இவரும் ஒத்துக்கிறாரு, ஆமாம் அவங்க தான் ஏதாவது பிரச்சனைன்னா வீட்டில் தான் திருப்பி விடுவாங்க, அவங்கள்ட்ட கேளுங்க அப்படிம்பாங்க. அப்போது நீ தானே புத்திசாலி. இப்போ விட்டு கொடுக்குறது யார் விட்டு கொடுக்கணும்? யார் விட்டு கொடுக்கணும்? முட்டாள் விட்டு கொடுப்பாங்களா, புத்திசாலி விட்டு கொடுப்பாங்களா? இப்போ எவ்வளோ நைஸாக தலையில் கிரீடம் வைக்கிறார் பாபா. நம்மளெல்லாம் புத்திசாலி ஆக்கிட்டு இருக்கிறாரா, முட்டாள் ஆக்கிட்டு இருக்கிறாரா? அப்போ யார் விட்டு கொடுக்கணும்? யார் பொறுத்து போகணும்? ஒரு குடிகாரனோட நீங்கள் சண்டை போடுறீங்க, ஒரு படிப்பறிவு இல்லாதனோட சண்டை போடுறீங்கன்னா ரோட்டில் போகிறவன் என்ன சொல்லுவான்? ஐயா நீலாம் பார்த்தா படித்த மாதிரி தானே இருக்க, அவன்கிட்ட போய் சண்டை போட்டுட்ருக்கு. பாபா அதே கேள்வி தான் நம்மகிட்ட கேட்குறான். டெய்லி வாணி படிக்கிறதில்ல, டெய்லி வாணி கேட்குறதில்ல, நீ ஏன் அந்த ஆள்கிட்ட போயிட்டு வம்பு பண்ணிகிட்டு இருக்க? அவன் தான் ஞானம் இல்லாதவங்க முடிவு ஆகிடுச்சுல்ல. அழுகிறவங்க, சண்டை போடுறவங்க, கோவப்படுறவங்க, பொய் சொல்கிறவங்க யாருமே ஞானம் இல்லாதவங்க தான். ஆனால் நமக்கு நிறைய இருக்கா இல்லையா? இப்போ யார் தான் விட்டு கொடுக்கணும்? யார் தான் பொறுத்து போகணும்? யார் தான் சகிச்சுக்கணும்? அறிவு எனக்கு இருக்குதுன்னா நான் தான் சகிச்சுக்கணும். சண்டை போட்டு ஒன்றும் ஆக போகிறது, கோபப்பட்டு ஒன்றும் ஆக போகிறது, அழுது ஏதாவது ஆக போகிறது கிடையாது, கிடையாது. பாபா சொல்கிறார், சகஜமாகவே பாப்சமான் ஆகிவிட முடியும். பாபா சொல்கிறாங்க, நீங்கள் பாபா குழந்தைங்க, பாபாவுடைய இதய சிம்மாசனதாரி, பாபாவுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய குழந்தைங்க. நீங்கள் இயல்பாகவே உங்களை கஷ்டப்பட்டுலாம் நீங்கள் பாப்சமான் ஆக வேண்டாம். புலி கஷ்டப்பட்டு புலி ஆகணுமா என்ன? புலிக்குட்டி அது இயல்பாகவே வளர வளர என்னவா மாறிடும்? புலிக்குட்டி தான். பிறக்கும்போது அது என்னது? புலிக்குட்டி தான். அது பூனைக்குட்டியாக தான் இருக்கும். அதை கஷ்டப்பட்டு பெரிய புலி ஆகுமா இல்லை இயல்பாகவே புலி ஆகிடுமா? இயல்பாக ரொம்ப நேச்சர். ஒரு வருஷம் 2 வருஷத்தில் பாருங்கள் கம்பீரமாக இருக்கும். காட்டுக்கே வேட்டையாடி கலைக்கட்டும். நம்ம எத்தனை வருஷமாக ஞானத்தில் இருக்கிறோம்? இன்னும் குழந்தையாகவே இருந்துட்டு இருக்கக்கூடாது. பாப்சமான ஆகிறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம்னு சும்மா பந்தாகலாம் விடக்கூடாது. பாப்சமான ஆகிறதுங்கிறது ஈஸியாக கஷ்டமா? ஈஸியாக கஷ்டமா? ஈஸி. பெரிய ஆள் ஆகணும் இல்லை, இளைஞனாகும். இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக தானாக நடக்குது. 5 வயசாச்சு, 10 வயசாச்சு, 15 வயசாச்சு, 20 வயசாச்சு, 25 வயசாச்சு, அப்புறம் குடும்பம் வந்துச்சு, குடும்ப தலைவர் ஆகும். இது எவ்வளோ நேச்சர். குடும்ப தலைவருங்கிறது எவ்வளோ சகஜமாக வந்துச்சா கஷ்டமாக வந்துச்சா? உலகத்தை ஒரு குடும்பஸ்தரை பொறுத்தளவில் வச்சுக்கோங்களேன். பாபா சொல்கிறார், அப்பா ஆகிறாங்க, அம்மா ஆகிறாங்க, இதெல்லாம் ஈஸியாச்சா கஷ்டமாச்சா? அதெல்லாம் ஈஸியாச்சு. பாபா சொல்கிறாங்க, பாப்சமான் ஆகிறது இது எல்லாத்தையும் விட ஈஸி. குடும்பத் தலைவன் ஆகிறது கஷ்டம், வீட்டு தலைவன் கணவனாக இருக்கிறது, மனைவியாக இருக்கிறது, அப்பா ஆகிறது, அம்மா ஆகிறது எல்லாம் கஷ்டம். ஆனால் பாப்சமான் ஆகிறது ஈஸி. அதுதான் நேச்சர். இதெல்லாம் நடிப்பு. நீங்கள் மாமனா, மச்சானா, அப்பாவா, தம்பியா, அண்ணனா இருக்கிறது எல்லாமே என்னது? நடிப்பு. திடீர்னு உங்களை டாக்டர் ஆக்கியாச்சு, கலெக்டர் ஆக்கியாச்சு, மினிஸ்டர் ஆக்கியாச்சு, அந்த போஸ்ட்டில் இருக்கிறதெல்லாம் நடிப்பு, கஷ்டம். ஆனால் எது ஈஸி? பாப்சம். எங்கள் அப்பா போல் நான் ஆகிறது ஈஸி. ஆனால் அப்பாவை நினைக்கிறதே இல்லைன்னா நமக்கு அது என்னவா தெரியுது? கஷ்டமாக தெரியுது. நீங்கள் யாரை நினைக்கிறீங்களோ அவராக ஆயிடுவீங்க. யாரை நினைக்கிறீங்களோ அவராக ஆயிடுவீங்க. நீங்கள் யாரை நினச்சிட்ருக்கிறீங்க? இப்போது பாபா சொல்ல கேட்பேன், நாமளே இந்த நீ உன் மனசில் என்ன நினச்சிட்ருக்கேன்னு கேட்பாங்கல்ல. ஏதாவது ஒருத்தவங்க கொஞ்சம் ஏடாவடமாக பேசுகிறாங்கன்னா உன் மனசில் நீ என்ன நினச்சிட்ருக்க? பாபாவும் கேட்பார், நீ என்ன நினச்சிட்ருக்கிற? நீ பாபா சொல்கிற, நீ என்னையை மட்டுமே நினச்சிட்டு எல்லாம் ஈஸியாகிடும். யாரை மட்டுமே நினச்சிட்ருக்கணும்? பாபா மட்டுமே நினச்சிட்டு இருந்தால் எல்லாம் ஈஸி. நீங்கள் கழுசடையெல்லாம் நினச்சிங்கன்னா கஷ்டம் தான். கழுசடைன்னா குவாலிட்டியே இல்லாதவங்களெல்லாம் நீங்கள் நினச்சிட்ருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். குவாலிட்டி இல்லாதவங்களை நினச்சா நாமளும் என்ன இல்லாமல் போயிடும்? குவாலிட்டி இல்லாமல் போயிடும். பிச்சைக்கார கூட்டத்தோடு சேர்ந்தால் பிச்சைக்காரன் ஆகிடுவாங்க, குடிகாரனோட சேர்ந்தால் குடிகாரன் ஆகிடுவாங்க.
நீங்கள் அந்த கூட்டத்தோடு சேருங்க, இருங்க. ஆனால் புத்தி யார்கிட்ட இருக்கட்டும்? பாபாட்ட இருக்கட்டும். நான் யாருடைய குழந்தை, அந்த கௌரவம் இருக்கணும். எந்த கூட்டத்துக்குள்ளே போனாலும் சிங்கம் சிங்கம் தானே. பள்ளிக்கூடத்தோடு சேர்ந்தாப்புல சிங்கம் பண்ணியாயிடுமா? சிங்கம் சிங்கம் தானே. நீங்கள் யாரு கூடனாலும் இருங்க, உங்களுக்கு புத்தியில் இருக்கணும் நான் யாருடைய குழந்தை? அப்பாவுடைய குழந்தை இல்லை. எங்கள் அப்பா அன்பு கடல் இல்லையா, அமைதி கடல் இல்லையா, சிவன் இல்லையா, பரமாத்மா இல்லையா, கடவுள் இல்லையா, பகவான் இல்லையா, அவருக்கு குழந்தை நான் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்படியே சோகமா வருத்தமா பாபா சொல்றார். இருக்கிறதுலேயே எளிது என்னது? பாப்சமான ஆகுதல். ஆனால் நம்ம அதைத்தான் கஷ்டம். பாபா உனக்கு என்ன பாபா, நீ இருக்கிற என்னால். அவரும் புள்ளி, நாமளும் புள்ளி. அவரும் இந்த உலகத்துக்கு சும்மா ஒரு விஷயத்துக்கு வந்திருக்கிறார், நாமளும் இந்த உலகத்துக்கு ஒரு, நமக்கு இந்த உலகம் சொந்தமா, இந்த உடம்பு சொந்தமா, இந்த ஊடு சொந்தமா? எதுவுமே சொந்தம் கிடையாது. இந்த கேரக்டர் கூட சொந்தம் கிடையாது. இந்த கேரக்டர் கூட சொந்தம் கிடையாது. இது எல்லாமே இங்கே கடனாக வாங்கிச்சு. கம்பெனி சொன்னாங்க இல்லையா, கம்பெனி கொடுத்த ட்ரெஸ்ஸு, கம்பெனி கொடுத்த கதை, நடிக்கிறோம், நடித்து முடிச்சுட்டு இந்த கதையையும் இந்த ட்ரெஸ்ஸையும் என்ன பண்ணிடணும்? இந்த கேரக்டர் நம்ம கேரக்டரே கிடையாது. சோகமாக இருக்கிறது நம்ம கேரக்டரா? கவலையாக இருக்கிறது, முறைச்சிக்கிட்டே இருக்கிறது, இதெல்லாம் நம்ம கேரக்டரே கிடையாது. எங்கள் அப்பா, எங்கள் பரம்பரைக்கு அந்த கேரக்டர் கிடையாது அப்படின்னு நினைக்கணும். பாபா சொல்றார், பரமாத்மா சிவனோ லட்சுமியோ நாராயணனோ அவங்க முகமெல்லாம் எப்படி இருக்குது? கொஞ்ச நேரம் லட்சுமி முகத்தை பார்த்துக்கிட்டே இருங்க, நீங்கள் என்ன ஆகிடலாம்? லட்சுமி ஆகிடலாம். ஆனால் பார்க்கறது இல்லையே, பார்க்கறது தான் இல்லையே. அப்படியே இப்படி போட்டுட்டு போயிடுறோம். கொஞ்சம் மனசுக்குள்ளே பாருங்கள். பார்த்துக்கிட்டே இருந்தால் வேறு வேலை பார்க்க முடியாது. மனசுக்குள்ளே பாருங்கள், இதுதானே நான். பாபா சொன்ன மந்திரம் இல்லையா, ஹம்சோ சோகம். ஹம்சம் நானே அது. அது பிரம்மாவாவை எப்படி ஆனார்னா அவர் மனசுக்குள்ள அந்த மந்திரத்தை உரு போட்டார். நான் தான் அது, அதுதான் நான் தான் அது, அதுதான் நான். ஒரு நாள் 2 நாள் இல்லை. அப்போ அந்த உரு போடத்தானே அவர் ஆறாரு. அப்போது பாபா சொல்றார், நமக்கும் அந்த சிலிர்ப்பு வரணும். இந்த கோயிலுக்கு போகிறீங்க, சாமி கும்பிட போகிறீங்கன்னா உங்களுக்கு தெரியணும், ஹம்சோ சோகம் நான் தானே அது. இன்னைக்காவது கோயிலில் போய் நினச்சி பார்த்துருக்கீங்களா? அம்மனை கும்பிடும்போது, சாமியை கும்பிடும்போது ஹம்சோ சோகம் நான் தானே அது, அதுதானே நான். பாபா சொல்ற பிறகு எப்படி நமக்கு கவலை வரும், நமக்கு எப்படி பயம் வரும்? ஒரு காளி துர்க்கையை பார்த்துட்டு நானே அது, அதுவே நான் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஒரு கொலைகாரனை பார்த்தாலும், ஒரு கொள்ளைக்காரனை பார்த்தாலும் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? ஒரு புலி சிங்கத்தை பார்த்தாலும் கூட என்ன பண்ண மாட்டோம்? நீங்கள் பயப்படலைன்னா அது பயந்துடும். பாபா சொல்ற உங்களுக்கு தோணணும், தந்தைக்கு சமமாகுதல் மிக எளிது. ஒரு குழந்தைக்கு அப்பாவை போல ஆகிறது ரொம்ப எளிது. சிங்கக்குட்டி சிங்கமாகும். சிங்கக்குட்டியை வேற குட்டியாக சொல்லலையே, நீ சிங்கமாகன்னு தானே சொல்லப்படுது. அதுபோல் நீங்கள் பரமாத்மாவுடைய குழந்தை, நீங்கள் யாரை போல ஆகணும்? பரமாத்மா போல ஆகணும். பரமாத்மாவுடைய குழந்தை தான். அதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குதா? நம்ம எல்லாம் பரமாத்மா குழந்தை, அதில் ஏதாவது டவுட் இருக்குதா? நான் சிவனுடைய குழந்தை, அப்போது நான் சிவனுடைய குழந்தை அப்படின்னா சிவனாகிறது ஈஸி தானே. சிவனுடைய குழந்தைன்னா சிவனாகிறது. சிவன்னா நன்மை செய்பவர், குணக்கடல், சக்தி கடல், ஞான கடல். அப்போ பாப் சொல்றார், சோட்டி சோட்டி பார்த்தீத்தோ ஆயேகி. சின்ன சின்ன விஷயங்கள் வரத்தான் செய்யும். சோட்டி மோட்டி, சின்னதோ பெருசோ அதெல்லாம் வரும். சூரபத்மன் முருகனுக்கு முன்னால் வந்தார். சிவன் நியாயமாக என்ன பண்ணியிருக்கணும்? சூரபத்மனை கொண்டிருக்கணும். ஆனால் அவர் கொல்லலையே. அது ஓன் பாடு, நீ வெந்துட்டு வா. உங்கள் அம்மா வச்சு ஒரு வேலை வேணால் கொடுக்குறேன், ஒரு சூழாயத்தை வேணால் கொடுக்குறேன். ஆனால் உனக்காகலாம் நான் என்ன பண்ண முடியாது? சண்டை போட முடியாது. கதையிலேயே அப்படித்தானே எழுதி வச்சிருக்குது. சூரனுக்கு முருகனுக்காக வக்காலத்து வாங்கிட்டுலாம் எந்த சிவனும் எந்த கதையிலையும் வரல இல்லை. உன் போரில் நீ ஜெயிச்சுட்டு வா. உன் போரில் உனக்கு ஞானம் கொடுத்தாச்சு. அவர் பிறக்கும் போதே பிரணவ மந்திரத்தோடு தான் அவர் பிறக்கிறார். ஓம் மந்திரத்தை அதுக்கான ஞானத்தோடு தான் அவர் பிறகு கதையெல்லாம் கேட்டிருப்போம். அப்போது அவருக்கு ஞானம் இருக்குது, அவருக்கு சக்தி இருக்குது. அப்புறம் சூரனை பார்த்து பயந்துட்டு வந்தால் எப்படி இருக்க முடியும்? பாபா சொல்கிற விஷயங்கள் சின்னதோ பெருசோ, பாபா குழந்தை ஆன பிறகு தான் எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வந்துச்சுன்னா கரெக்டு. அப்போ நீங்கள் சரியான ரூட்டில் தான் போயிட்டுருக்கீங்க. எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னா நீங்கள் ராங்கான ரூட்டில் போயிட்டுருக்கீங்க. யுத்தம் வரணும். லைஃப்னா என்ன இருக்கணும்? அங்கே ஏதோ ஒரு யுத்தம். யாரும் சண்டைக்கு வராட்டாலும் நமக்கு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சன்ஸ்காரமாவது நம்மகிட்ட சண்டைக்கு வரும். வேறு யாரும் சண்டைக்கு வர வேண்டாம் நம்மள்கிட்ட. மற்றவங்களாம் அவங்க பாப்பா குழந்தைன்னு சின்னோட்டை பார்த்து ஒதுங்கி மரியாதையாக போயிடுவாங்க. உள்ளே இருந்து ஒரு பல ஜென்மத்து சன்ஸ்காரம் உள்ளே இருக்குதுல்ல. பாபா சொல்றார், நமக்கு உள்ளே இருந்து ஒரு சன்ஸ்காரம். எல்லாரையும் ஜெயிக்கிறது ஈஸி. உள்ளே இருந்து வரக்கூடிய ஒன்றை ஜெயிக்கிறது அதுதான் யுத்தம். பாப்சம் இந்த யுத்தம் வரும். ஆனாலும் பாப்சமான் உங்களுக்கு அந்த யுத்தம் கடினமான யுத்தம் இல்லை. வேர்க்க விறுவிறுக்க சண்டை போட்ட மாதிரியே காமிக்கிறாங்க தெய்வங்கள் எல்லாம்.
அப்படி பார்ப்பாங்க. அப்படி வரும். அது ரொம்ப ரொம்ப கேஷுவலாக நடக்கும். யுத்தங்கிறது ரொம்ப கேஷுவல். பாபா சொல்கிறார், ஒரு செகண்ட் இன்னைக்கு வானிலை சொல்கிறார், நீங்கள் அன்பின் இனிமையின் வடிவம் ஆகிட்டீங்கன்னா, இன்னைக்கு வரதானத்தில் பாபா சொல்கிறார், அதை இனிமையுடைய வரதானம் பெற்றவர்கள் ஒரு நொடி இனிமையோடு ஒரு கசப்பானவரை பார்த்தாலும் இனிமையாகி விடுவார்கள். ஒரே ஒரு நொடி இனிமையான பார்வையோடு ஒருத்தரை பார்த்தால், கசப்பான ஒருத்தரை பார்த்தால் அவங்க என்ன ஆகிடுவாங்க? சக்தி சோதவரில் மிராக்கிள் ஃப்ரூட்டுன்னு ஒரு ஃப்ரூட் இருக்குது. ஆனால் ரொம்ப ரேரான செடி அது. சின்னதாக யாருக்கா தெரியுமா? மிராக்கிள் ஃப்ரூட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை, சின்னதாக இவ்வளோன்னு இருக்கும். படம் பார்த்தீங்க, நம்ம இந்த கனகாம்பரம் இருக்கும் இல்லையா, இந்த கனகாம்பரம் அந்த அந்த பூ மாதிரி தான் பழமே இருக்கும். அதில் சதையும் பெருசாக இருக்காது, பெருசாக உள்ள விதை தான் பெருசாக இருக்கும். தோலை ஒட்டி ஒரு மெல்லிய படலம் தான் இருக்கும். அதை சாப்பிட்டு பார்த்தா ஒரு லைட்டான ஒரு இனிப்பு, ரொம்ப இனிப்பாலாம் இருக்காது. அது பேர் மிராக்கிள் ஃப்ரூட், ரொம்ப சத்து உள்ளது. அதை சாப்பிட்டுட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு நீங்கள் எதை சாப்பிட்டாலும் இனிக்கும். அரை மணி நேரத்துக்கு நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் அது என்னவாக இருக்கும்? இனிக்கும். புளிப்பாக ஒரு பழத்தை எடுத்து சாப்பிடுங்க, அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும். இப்படி ஒருத்தர் சொல்லும்போது எனக்கு நம்பிக்கையே வரல. ஆனால் சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் ஒன்று ஒன்றையாக கொடுக்குறாங்க. அது ஒன்று ஒன்றா என்னவாக இருக்குது? இனிப்பாக இருக்குது. ஒரு 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 ஃப்ரூட்டு, ஒரு பழத்துக்கு அப்படி ஒரு மாயாஜால வித்தை. அது புளிப்பையெல்லாம் என்னவாக மாற்றுது? அது இனிப்பாக மாற்றுது. டேஸ்ட்டே இல்லாதது டேஸ்ட்டாக மாற்றுது. பாபா சொல்றார், இனிமையற்ற ஒருத்தரை, கசப்பான ஒருத்தரை நீங்கள் இனிமையான திருஷ்டியோடு ஒரு நொடி பார்த்தால் கூட அவர்கள் என்ன ஆகிடும்? இனிமே ஆகிடும். உங்கள் கூட உள்ளவங்க சரியில்லை அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்கன்னா நீங்கள் சரியில்லை. என் பிள்ளைங்க சரியில்லைன்னு நீங்கள் சரியில்லைன்னு அர்த்தம். என் ஸ்டூடெண்ட் சரியில்லைன்னு நீங்கள் சரியில்லைன்னு அர்த்தம். எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு தான் உங்களை அனுப்பப்பட்டிருக்குது. எதுக்கு வாத்தியார், எதுக்கு அம்மா அப்பா, எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? சரி செய்யணும். எதுக்கு பாபா சொல்கிற இந்த பூமிக்கு எதுக்கு வந்திருக்கோம்? சரி செய்யணும். சோட்டி மோட்டி பாத்தேத்தோ ஆயேகி. சின்ன விஷயங்கள் பெரிய விஷயங்கள் என்ன பண்ணும்? வரும். நீங்கள் யோகா பண்ணுங்கள். நான் வாணியே படிக்க மாட்டேன், யோகாவே பண்ண மாட்டேன், எனக்கு பிரச்சனையெல்லாம் சரி செஞ்சிடணும் பாபா அப்படின்னா பாபா என்ன பண்ணுவார்? கொஞ்சம் வாணி படிங்க, வாணி சிந்தனை பண்ணுங்கள், கொஞ்சம் பாபா நினைவு செய்யுங்க. இனிமையான திருஷ்டியோடு இனிமையான ஓரிரு வார்த்தைகள் பேசினா கூட உங்கள் லைஃப் மாறிடும். சும்மா இருக்கிறால 1-2 வார்த்தை சொல்லி கடுப்பேற்ற முடியுமா? முடியாதா? செஞ்சுருக்கோங்க. நம்மளே எத்தனை பேர் செஞ்சுருக்காங்க? ஒரு நல்ல சிரிச்சுக்கிட்டே இருந்திருப்போம், ஒரு வார்த்தை தான் கேட்டிருப்பாங்க, போச்சு, ஃபுல் மூடு ஸ்பாயில் ஆகிடும். ஒரு வார்த்தைக்கு ஒரு சந்தோஷமான ஆளை என்ன பண்ண முடியுது? சோகமாக்க முடியுது, கோபமாக்க முடியுதுன்னா அப்போது அதுக்கு டைரக்ட் ஆப்போசிட் பவர் உண்டு. இப்போ அழுதுட்டு கோபத்தில் வரக்கூடிய ஒரு ஆளை கூட ஒரே ஒரு வார்த்தை கேட்டு அவங்களை என்னவாக்க முடியும்? அமைதியாக்க, ஆனந்தமாக்க முடியும். ஆனால் இந்த பவரை நாம் ப்ராக்டிஸ் பண்ணாதான் கொண்டு வர முடியும். பாபா சொல்கிறாங்க, छोटी मोटी बातें तो आएगी, समय प्रति समय समय भी पेपर लेगा, माया भी पेपर लेगी. நேரத்துக்கு நேரமும் பரீட்சை வைக்கும், மாயாவும் பரீட்சை வைக்கும். लेकिन हमारे पास अपनी शक्तियों की शस्त्र कितने हैं? ஆனால் நம்மிடம் நமது சக்தியின் அஸ்திரங்கள் எத்தனை இருக்கின்றன? வருவாங்க, பரீட்சை வைப்பாங்க, மாயா வரும், மாயா பரீட்சை வைக்கும், நேரம் வரும், நேரம் பரீட்சை வைக்கும். ஆனால் நம்மிடம் நமது சக்தியினுடைய சஸ்திரங்கள், ஆயுதங்கள் எவ்வளவு இருக்கின்றன? अगर மாயா किसी रूप से आए तो, ஏதாவது ரூபத்தில் மாயா வந்தாலும், हमारी जो शक्तियाँ वो किस लिए है? நம்மிடம் இருக்கும் சக்திகள் எதற்காக இருக்கின்றன? மாயா வந்துச்சுன்னு சொல்லிட்டே இருக்கிறீங்களே, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த சக்திகள் எங்கே போச்சு? கேட்பார் இல்லையா பாபா. எல்லா சக்தியும் கொடுத்துட்டு, எல்லா ஞானத்தையும் கொடுத்துட்டு, மாயா வந்துச்சு, உங்கள்கிட்ட உள்ள சக்தி எங்கே போச்சு? அதை எதுக்கு வச்சிருக்கிறீங்க? சக்தி எதுக்கு வச்சிருக்கிறீங்க? யூஸ் பண்ணுறதுக்கு தானே. சக்தியே பொறுமை அப்படிங்கிற ஒரு சக்தி, தைரியங்கிற ஒரு சக்தி, கருணைங்கிற ஒரு சக்தி, மன்னித்தல்ங்கிற ஒரு சக்தி எதுக்கு இருக்குது? யூஸ் பண்ணுறதுக்கு தான். யூஸ் பண்ணணும் இல்லையா? तो सदा यह लक्ष्य रखो. ஆகவே சதா இந்த லட்சியம் கொண்டு இருங்கள். कि मुझे बाप समान बनना ही है. என்ன? நான் பாப் சமான் ஆகத்தான் வேண்டும். நான் பாப் சமான் ஆகத்தான் வேண்டும். और हम नहीं बनेंगे तो, ஒருவேளை நான் ஆகவில்லை என்றால் तो कौन बनेगा?
பிறகு வேற யார் ஆகும்? உங்கள் அப்பா மாதிரி நீங்களே ஆக மாட்டீங்கன்னா அப்புறம் இன்னொருத்தன் வந்து உங்கள் அப்பா மாதிரி ஆக போகிறாரு. பாபா நாம தானே ஆகும். கோன் பனேகா, யார் ஆகுவா? ஹம் ஹி பனேங்க. எங்கள் அப்பா மாதிரி நான் தானே ஆவேன். எங்கள் அப்பா மாதிரி நான் தானே ஆவேன். பாப் சமான். இது லட்சியம். ஒவ்வொரு கல்பத்திலும் நானே ஆகி இருந்தேன். இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. இப்போ மட்டும் இல்லை, ஒவ்வொரு 5000 வருஷத்திற்கு ஒரு முறை நான் தான் எங்கள் அப்பாவுக்கு ஈக்குவலாக மாறினேன். அப்போது இப்பொழுதும் நான் தான் ஆக போகிறேன். இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. சிறப் இசை ஸ்மிருதிசே ரிப்பீட் கர்னாகே. வெறுமனே இதை நினைவினில் திரும்பி ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும். ரிப்பீட் பண்ணணும், நினைவில் ரிப்பீட் பண்ணணும். நான் தான் கல்பம் ஆகியிருந்தேன். திரும்பி யார் தான் ஆக போகிறோம்? நான் தான் ஆக போகிறோம். பாசம் இதை நினைவுபடுத்துங்க. எதை கல்பத்திற்கு முன் செய்தீர்களோ அதைத்தான் நாம் செய்ய போகிறோம். எதை முன்னால் நேற்று செஞ்சீங்க, இன்னைக்கு செய்ய போகிறீங்க, அவ்வளோதான். பாபா சொல்கிறார், ஆக தந்தையின் அன்பில் கலந்து இருக்க வேண்டும். அன்பின் அனுபவம் செய்வது என்பது தனி விஷயம். அன்பை அனுபவம் செய்வது என்பது தனி விஷயம். அன்பாகி விடுவது என்பது தனி விஷயம். ரெண்டும் வேற வேற. அன்பை அனுபவித்தல் அப்படின்னா அன்பு வேற, நான் வேற. அன்பாகவே ஆகிவிடுதல் என்பது ஒன்றாயிடுச்சு. இப்போ என்ன இல்லை, இப்போ தனித்தனி இல்லை. அன்பை அனுபவித்தல்ங்கிறது எக்ஸ்னு ஒருத்தர் இருக்கிறார், ஒய்ன்னு ஒருத்தர் இருக்கிறார், எக்ஸும் ஒய்யும் சேர்ந்து இருக்குது, அவ்வளோதான். இப்போ பாபா சொல்றார், இப்போ அன்பாகவே ஆகிவிடுதல்னு எக்ஸும் ஒன்று இல்லை, இப்போ ஒய்ன்னு ஒன்றும் இல்லை. பாபா சொல்ற ரெண்டும் மிங்கல் ஆயிடுச்சு, ஐக்கியம் ஒன்று கலந்து விட்டது. லீன் ஹோ ஜாத்தே ஹே தோ சப்சே தூர் மாயாஜீத், பிரகிருதி ஜீத், சுபாவ் ஜீத். அப்போ நீங்க ஐக்கியம் ஆகிட்டீங்க அப்படின்னா மாயாவை வென்றவராய், இயற்கையை வென்றவராய், சுபாவத்தை வென்றவராய் ஆகிவிடுவீர்கள். ஏக் தோமே ஜராவி கிட்டு கிட்டு ஆகி நகி சக்தி. ஒருவர் மற்றவரிடம் சச்சரவு சண்டை என்பது வரவே முடியாது. நீங்கள் அன்பில் கரைஞ்சி போயிட்டீங்க அப்படின்னா உங்களால் யார்கிட்டையுமே சச்சரவில் போகவே முடியாது. இந்த மூழ்கி இருக்கும் நிலை, அன்பில் கரைந்து இருக்கக்கூடிய நிலை. பாபசுரர் பாப்புக்கே லவ்மே லீன் ஹோ ஜானா. தந்தையின் அன்பில் கரைந்து ஐக்கியமாகிவிட வேண்டும். ஜோ பாகர்கி கோய்வி ஆக்கர்ஷன் கம்கோ. அப்பொழுது வெளியில் இருக்கும் எந்த ஆக்கர்ஷிக்கும் விஷயங்களும் நம்மை ஆக்கர்ஷிக்கவே முடியாது. லவ் தோகம் சப்காகே. அன்பு எல்லாருக்கும் இருக்கத்தான் செய்து. லவ்கே பினா, அன்பு இல்லாமல் நாம் இப்போ பிரம்மா குமாரி ஆகி இங்கே வந்திருக்கவே முடியாது. ஆனால் அன்பில் மூழ்கி இருத்தல், அன்பில் கரைந்து இருத்தல், இதுதான் இப்போ ரொம்ப கவனம் கொடுக்க வேண்டிய விஷயம். இது எல்லா சக்தியும் வந்து விடுகிறது. இதில் சுகம், சாந்தியினுடைய அனுபவம், பவித்திரத்தா, ஆனந்தத்தினுடைய அனுபவம் எல்லாமே அடங்கி இருக்கிறது. ஆகவே அன்பில் ஐக்கியமாகி இருக்கக்கூடிய நிலையை அனுபவம் செய்தல் இப்பொழுது மிக அவசியமாகும். அன்பின் ஐக்கியமாகுதல், அன்பின் சொரூபமாகி விடுதல். லவ்கா மனன் கருத்தே ஜப் சொரூப் பஞ்சாத்தே. நீங்கள் அன்பை மனனம் செய்துட்டே இருக்கும்போது சொரூபம் ஆகிடுறீங்க. பிறகு சொரூபம் ஆகிட்டீங்கன்னா மனனம் செய்ய வேண்டியது அவசியம் இருக்காது. இப்போ வாய்ப்பாடு வச்சுக்கோங்களேன். இப்போ 8 7 எத்தனை அப்படின்னு கேட்டால் 56ன்னு டக்குன்னு சொல்லலாம். ஆனால் இந்த வார்த்தை எப்படி இருந்துச்சு? எவ்வளோ நாள் சொல்லியிருப்போம். 8 7 56, 8 1 7 7 14 3 இந்த வாய்ப்பாடை திரும்பி 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 சொன்னதுனால இப்போ 8 7 எத்தனை 56. ஒரு செகண்ட்லாம் இல்லை. நீங்கள் 8 7ன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே புத்தியில் என்ன வந்துடும்? 56 வந்துடும். பாபா கூட சொன்னார், அன்பை பற்றி நினைச்சு அப்புறம் அன்பாயிடுறதுக்கு ரொம்ப நேச்சுரல் ஆகிடும். எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த இக்கட்டான நிலையில் வந்தாலும் நான் அன்பாக தான் இருப்பேன். பாபா சொன்னால் நீங்கள் அன்பை பயிற்சி அன்பாகவே ஆகிடணும், அன்பின் சொரூபம் ஆகிடணும். அப்போது எல்லா பிரச்சனைகளுக்கும் சமாப்தி. அன்பு இல்லாதவர்களுக்கு தான் பிரச்சனை. அன்பில்லாத எல்லாம் தமக்குரிய அன்புடையார். பாபா சொன்ன நீங்கள் அன்புடையவன் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனையே முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். நீங்கள் அன்புடையவர் ஆகிட்டீங்கன்னா உங்கள் பிரச்சனைகள்லாம் முடிஞ்சு போச்சு. பிரச்சனை இருக்கா இல்லையா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. நைட்டு ஒரு பிரச்சனை வரும், இல்லைனாலும் ஒரு பிரச்சனை இல்லை, நாளைக்கு ஒரு பிரச்சனை வரும். ஆனால் அந்த பிரச்சனைக்கு விட என்னது மட்டும்தான்? ஆன்மீக அன்பு. சரீர அன்பு இல்லை, ஆத்மீக அன்பு. பாபா குழந்தை ஆத்மா, அந்த ரீதியில் அன்பு. ஆத்மான்னு அனுபவிக்கணும். அங்கே என்ன இருக்காது? பிரச்சனை இருக்காது. மாயா ஜீத், ஜெகத் ஜீத். மாயாவை வென்றவர், உலகை வென்றவர்.